அத மட்டும் முடிச்சு விட்டனா அதுக்கு பிறகு சாவியா உள்ள போயிடுவேன். என்ன உளர்ற? யாராவது என்ன பாத்துற போறாங்க. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன். என்ன உள்ள தூக்கி போட்டு விட்டு எங்க அம்மாவை பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல சுத்த விட்டுட்டு இவன் மட்டும் அந்த வக்கீல் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளாம். அதை உட்கார்ந்து பாத்துக்கிட்டு ஜெயில களி திங்கணுமா? அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? பாஸ்கர் வேண்டாம், கண்டிப்பா நீ மாட்டிப்ப. இங்க யாருங்க வக்கீலு? மாட்டிக்கிறத பத்திலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருடைய சந்தோஷத்தையும் காலி பண்ணுவேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ போய் கோர்ட்ல சரண்டர் ஆயிடு. நான் உன்னை எப்படியாவது பெயில்ல எடுக்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப நீ எதுவும் பண்ணிராத. வக்கீலம்மா, திரும்ப சரண்டர் ஆகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனே. சிவா அன்பு அவங்க 2 பேருடைய சந்தோஷத்தையும் பறிக்கினேன். அதுதான் என்னுடைய ஆசை. ஆரம்பத்திலேயே அவன் 2 பேரையும் முடிச்சு விட்டுருப்பேன். கொஞ்சம் ஆட விட்டு அடிப்போம் தான் விட்டுட்டேன். இப்ப அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஒரு சந்தோஷமான விஷயத்த இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்ல. ஏன் சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் சரியான ஆளு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாஸ்கர், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ணிக்க வேண்டாம். நம்மள பார்த்தா மாதிரி மட்டும் வெளியே காட்டி கூடாது. திருவிழால அப்படியே சந்தோஷமா இருங்க. திடீர்னு ஒரு துக்கமான செய்தி வரும். அப்ப மட்டும் நீங்க அழுது புறன்னு நடிங்க போதும். வேற எதுவும் செய்ய வேணாம். இங்க பாரு பாஸ்கர், நீ நினைக்கிற மாதிரி சிவம் ஒண்ணு ஏமாளி கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கத்தியால சொருகிருக்கேன். இவ்வளவு பெரிய திருவிழாவில் அவனை போட்டு தள்ளுறது எனக்கு சாதாரண விஷயம். என்ன வக்கீலம்மா, என் மேல நம்பிக்கை இல்ல? கத்தியால தப்பிச்சு விட்டேன். அதான் இப்ப வேற ஒரு ஏற்பாடோட ஸ்பெஷலா வந்திருக்கேன். ரஜினி இப்படி திடுத்துப்புன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஞ்சிதோ. எனக்காக அவ காதலிச்சவனையே விட்டு கொடுத்தேன்னு சொன்னா. ஏதோ ராதிகா பெருந்தன்மையா ஏத்துக்க போய் பிரச்சனை எதுவும் இல்லாம போயிட்டு இருக்கு. இல்லன்னா ராதிகா வாழ்க்கையில நாசமா போயிருக்கும். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பஞ்சாயத்துல இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படியும் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது ஏன் பார்த்திபனா இருக்க கூடாது? பார்த்திபன் நல்ல பையன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் யோசிக்கணும்? விஷயம் அது இல்ல. உங்களை காதலிச்சிருக்கா, உங்களை கலட்டி விட்டுட்டு உடனே அடுத்த காதலை பார்த்திபனோட ஆரம்பிச்சுட்டா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அக்கா சொல்றது சரிதானே? காதல் இப்படி சருபுருன்னு வருமா? எனக்கு எதுவும் சரியா படல. அம்மா, ரஜினி அவளுக்கு பிடிச்சதுன்னு எதையுமே கேட்டதில்ல, சொன்னதும் இல்ல. முதல் தடவை அவ வாழ்க்கையில ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அத பண்ணி வைக்கிறதுல எதுக்கு இவ்ளோ தயக்கம்? இங்க பாருக்கா, உனக்கு சில விஷயம் புரியாது. அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்தா கல்யாண மாப்பிளைக்கான தகுதி இருக்கிற மாதிரியே தெரியல. திரும்ப அதுல ஏதாச்சும் குழப்பம் வந்தா என்ன பண்றது? நான் இதை சொல்லக்கூடாது.
இருந்தாலும் சொல்றேன், எனக்கு என்னமோ பஞ்சாயத்துல அவனை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்களுக்கு நடுவுல புருஷ மூண்டாட்டிக்கான பொருத்தம் இருக்கிற மாதிரி தெரியவே இல்ல. ஏங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆளு. நீங்க எடுக்கிறது தான் முடிவுங்க. மத்த எல்லா விஷயத்திலயும் அவ தானே முடிவெடுக்கிறா. அவ விஷயத்துல முடிவெடுக்க நமக்கு உரிமை இருக்குல்ல. இதெல்லாம் நாம எதுக்கு பேசிக்கிட்டு? இதுல முக்கியமான முடிவெடுக்க ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. யாரடா சொல்ற? அது பார்த்திபனோட அக்கா அனிதா வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ல முடியும்? பார்த்திபன் அவ பின்னாடி சுத்துறான், ஓடுறான், விளையாடுறான். இதுக்கு மேல நீங்க காதலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, அவன் எல்லார் கூடயும் தான் அப்படி பழகுறான். யார் கூட பேசினாலும் அவன் ஜாலியா கேஷுவலா தான் பேசுவான். அதே மாதிரி உதவின்னு யார் கேட்டாலும் உடனே செய்வான். ராதிகா கல்யாணத்துக்காக அவன் செஞ்ச விஷயங்கள் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லனா ரஜினிக்கு அவன் அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு என் ரஜினியை பத்தியும் நல்லா தெரியும். அவ காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்பா. அவளுக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். காதலிக்கவும் கல்யாணம் பண்ணிக்கவும் வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாரும் தேவையில்லாம யோசிச்சு மனச குழப்பிக்காதீங்க. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஒருவேளை அவ பார்த்திபனை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா? அவ அப்படி சொல்ல மாட்டா. அவ ஏன் ஃப்ரெண்டு. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அட சொல்லிட்டா? அந்த கேள்விக்கே இடம் இல்லங்கிற. திரும்ப திரும்ப எதுக்கு நீ அதே கேக்குற? ஆண்டவா, அன்பு, கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? அன்பு, பாஸ்கர் ஜெயில தான் இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல சிவம், நான் அவனை பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் அது அவன்தான். அன்பு, பாஸ்கர் உள்ளதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? என்னங்க என்ன எல்லாரும் முன்னாடியும் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? அன்னைக்கு ஊர் முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு இவங்க முன்னாடி சொல்றதுக்கு என்ன? இல்லங்க, அது என்ன காப்பாத்த சொன்னதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால்தான் இன்னைக்கு திரும்பவும் சொன்னேன். என்ன? இல்ல, நானே கொஞ்சம் எதிர்பார்க்கல. அவங்க எல்லாம் ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க. அநேகமா அவங்க சந்தோஷப்படணும். எதுக்காக ஷாக் ஆகணும்? ஒரு மாதிரி சந்தோஷமான ஷாக்.
அவங்க ஆகிறது இருக்கட்டும், உனக்கு என்ன? ஆனா எங்க வீட்ல இருக்கிற யாரும் சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. அடிப்படையில எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக அவங்கள விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. என்ன சிரிக்கிறீங்க? எப்பவுமே நான் சொல்றத நீ சொல்ற. ரஜினி, அனிதா, என்ன ஆச்சு? அனிதா, ஏண்டி எதுக்கு அழுகுற? ஏய், அழாதடி. டேய், ஏன்டா அவளை அழ வைக்கிற? ஐயோ அனிதா, அது ஆனந்த கண்ணீர். ஏங்க சொல்லுங்க. எங்க அக்கா என்னமோ நான் தான் உங்களை அழ வச்ச மாதிரி கேக்குறா. அது உண்மைதானே? ஐயோ, என்னங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டீங்க? டேய், நாங்க 2 பேரும் எப்பவுமே ஜோடி தான்டா. நீ தான்டா குறுக்க வந்தவன். என்ன ரஜினி? ஆமா, ஏன்டா குறுக்க வந்த? நான் எங்க வந்தேன்? நீங்க தானே வா வான்னு கூப்பிட்டீங்க. எங்க அக்கா தான் நம்மள சேர்த்து வச்சது. உதவி பண்ண தானே நான் அனுப்பி வச்சேன். இப்படி யார் உன்னை குழப்பம் பண்ண சொன்னது? நம்ம ஸ்டைலே ஆளுங்களை குழம்ப வச்சு தெளிய வைக்கிறதானே. அனிதா, என்ன நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட சொல்லணும். வீடு தேடி வந்த என் ஆத்தாகாரிய அசிங்கப்படுத்தி அனுப்புற. உனக்கு எம்பட்டு திமிரு இருக்கு. ஒழுங்க கலையும் பாரதியும் பாக்குறத விட்டுவிட்டு உனக்கு எதுக்கு இன்னொரு புள்ள? இங்க பாரு பாஸ்கர், நீ இனியாவை விட்டுடு. நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நான் பாத்துக்க சொல்றேன். பாரு, எனக்காக புருஷன் கிட்ட சிபாரிசு பண்றாளாம. யாருக்கு நீ வேணும் உன் சிபாரிசு? எனக்கு வேண்டியதெல்லாம் நீ அவனை சந்தோஷமா இருக்க கூடாது. அம்மா, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா. எனக்கு பயமா இருக்கும்மா. கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அம்மா, இனியா என்ன ஒரு அம்மா பொண்ணு சென்டிமெண்ட். அம்மா, இனியா கூட்டிட்டு போயிடுங்கம்மா. பயமா இருக்கும்மா. நீ ஒரு அடி முன்னாடி வச்ச பட்டுன்னு தலை சதுரி போயிடும். அம்மா, பயமா இருக்கும்மா. கூட்டிட்டு போயிடுங்கம்மா. சும்மா கத்திக்கிட்டு அப்படியே கண்ணுல பயம் தெரியுது. என்ன திமிரா பேசுன? பாக்குறப்பெல்லாம் கை நீட்டி அடிக்கிற ஒரு ஆம்பளைய எங்க இப்ப அடி பாப்பா. இங்க 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 அடி பாக்கலாம். இங்கதான் இங்கதான். பயமா இருக்குமா? அன்பு, அன்பு, அன்பு. சிவம், முடியல. அவன் என்ன பண்ணிருந்தாலும் நான் பொறுத்துட்டு போயிருந்திருப்பேன். அவன் இனியாவ அன்பு,
எல்லாரும் பாக்குறாங்க. நீ அழாத. அன்பு கண்ணத்தோட அன்பு. எல்லாரும் பாக்குறாங்க. அப்பா ஒண்ணும் இல்லம்மா. சில பேர் பட்டா திருந்துவாங்க. பாஸ்கர் திருந்துற ஆளே கிடையாது. வாழ்க்கையில நம்ம எந்த மூளைக்கு போயிருந்தாலும் அவன் தேடி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்திருப்பான். இதை தவிர அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. சிவம், நான் வேணா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவா? நான் சரண்டர் ஆனா என் பிள்ளைங்களை யார் பாத்துப்பா? அன்பு, நான் தான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? முதல்ல ஏன் பிள்ளைங்க உன் பிள்ளைங்கன்னு சொல்றத நிறுத்து. நமக்கு 4 பிள்ளைங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம 4 பிள்ளைங்களுக்கும் கஷ்டம்தான். ஏய், முதல்ல அழுகிறத நிறுத்து. நீ என் பிள்ளைங்கள விட்டுற மாட்டல்ல? அன்பு, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். உனக்கே தெரியும் என்னோட உசுறு இனியாதான். அவளுக்காக நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. பல சமயத்துல நீ இனியாவோட பெஸ்ட் அம்மாவா ப்ரூவ் பண்ணிருக்க. இதுக்கு மேல ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. பாரு, நீ தான் இனியாவோட அம்மா, நீ என்னோட வைஃப். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப என்ன செய்யறது சிவம்? பாஸ்கரை நாம் இந்த திருவிழாவில் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. யாரு எப்ப எங்க கேட்டாலும் இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லணும். அது போதும். அண்ணே, இந்த குடோன் எப்பவுமே பூட்டிதான் இருக்குமா? திருவிழாக்கு வேண்டிய எல்லா சாமானும் இங்கதான் இருக்கும். திருவிழா நடக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால குடோன் சும்மா தான் இருக்கு. ஊர் தலைக்கட்டு பார்த்தாங்க அபராதம் போட்டு விட்டுருவாங்க. அதனால சத்தம் காட்டாம அடிச்சுட்டு போயிட்டேரு. சரி. யோ சந்திரா, இங்க பாரியா? ஓ, துப்பாக்கி மாதிரி தெரியுது. ஆமாயா, யாரோ சின்ன பசங்க போட்டு போயிருப்பாங்க போல. அண்ணா இருங்க, நான் எடுக்கிறேன். பா, இத நானே பாத்துக்கிறேன், நீ விடு. முருகா, நான் உன்னை சுட்டுமா? அண்ணா உன்னையே சுட்டுமா? சுடு சுடு சுடுவா சுடுவா. இருடா, நான் 1 2 3 என்றேன். ஆரம்பிக்கிறேன். 1 2 3. சுடு 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 சுடு. அண்ணே, அந்த துப்பாக்கி எனக்கு கொடுங்களேன். இந்தாங்கண்ணே. ₹50 துப்பாக்கிக்கு 4000 கொடுக்குற? சிவம், இங்க என்ன நடக்குது? என் புள்ளைய யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க. அதை எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க. அரசே, இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? சிவம், நான் அவளோட லீகல் கார்டியன். அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, நீ முதல்ல போ. அம்மா, உன் கையில என்ன கரை? ஓ, இதுவா? தேருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க, தெரியாம கைப்பற்றுச்சு.
பெயிண்டா? பெயிண்ட் மாதிரியே தெரியலையே. எங்க காட்டு. அரசி, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப இங்க தேவையில்லாம வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என் புள்ளைக்கு என்னமோ நடந்திருக்கு. அத நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஆச்சு. நீ தேவையில்லாம எங்களை டார்ச்சர் பண்ற. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு சிவம், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஆமா, ஓவியா இங்க? அது ஓவியா. ஓ, எங்கிட்ட இருக்கிற புள்ள பத்திரமா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற புள்ளைய பத்திரமா பாத்துக்கோ. போ. நீ என்னதான் மறைச்சாலும் அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. எனக்கு பயமா இருக்கு சிவம். அன்பு அன்பு, பாரதியோட அம்மா எங்கேயும் போக போறது கிடையாது. இங்கேதான் இருக்க போறாங்க. பாரதியையும் அவன் அம்மாவையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இதை தாண்டி பிரச்சனைன்னு என்ன வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். பாரு, நீ எதுவுமே பண்ணல. முதல்ல நீ அதை நம்பு. எனக்கு புரியுது அன்பு. இப்ப நாம ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய நேரம். சரியா? இத நம்ம கடந்து போற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும். இத பாரு, பசங்களுக்கு எதுவும் தெரியாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு தான் சந்தேகம் வரும். பாரதி வரும். அப்பா, உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? என்ன சொன்ன? அப்பான்னு சொன்னேன். இவங்க என் அம்மானா, நீங்க தானே என் அப்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, இனிமே நான் அப்பாவோட தான் தினமும் ஸ்கூலுக்கு போவேன். அப்பா கூட தான் தூங்குவேன். இனிமே எல்லாமே அப்பா கூட தான். சூப்பரா பாரதி. அப்பா இருக்கேன். இனிமே எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன். நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிப்பா. அன்பு, இப்ப சந்தோஷமா உனக்கு? எல்லாமே கூடி வரும்போது நான் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டேனே. அன்பு, இது எல்லாமே சரியா வரணும்னா அவன் இருக்கக்கூடாது. ஆனா அவன் அவ்வளோ ஈஸியா வெளியில போயிருக்க மாட்டான். அவனை அழிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்தின சாமி நீதான். இந்த இடத்துக்கு நாம வந்ததே நீயும் நானும் சேரத்துக்கு, பாரதி என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. ஆனா பாஸ்கருக்கு கிடைச்ச தண்டனை இது எல்லாமே நம்ம நினைச்சு நடக்கல. சாஸ்தா நம்மள இங்க வர வச்சு அவனை கொன்னு குடும்பமா ஒண்ணு சேர வச்சிருக்கு. நீ அப்படி யோசி. நாம எல்லாருமே வெறும் கருவிதான். அவர் என்ன பண்ணு நினைச்சாரோ அதத்தான் நம்ம மூலமா பண்ணிருக்காரு. நீ பயப்படாம இரு. நாம ரஜினி கிட்டயோ அவங்க குடும்பத்துக்கிட்டயோ எதுவுமே சொல்லலையே. வேண்டாம் அன்பு. சொன்னா நாளைக்கு போலான்னு சொல்லுவாங்க. சிவம், அன்பு, நீ காரை விட்டு இறங்காத. அப்படி இரு. அது அது எனக்கு பயமா இருக்கு சிவம். அன்பு, ஒன்னும் இல்ல, பயப்படாம இரு. இனிமே எதையும் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பாடிய இங்க பாரு, இனியா பாரதி கலை கீழே இறங்காம பாத்துக்கோ. மத்தத நான் பாத்துக்கிறேன். பாரு, இங்க பாடியை விட்டுட்டு போக முடியாது. அது பெரிய எவிடன்ஸ் ஆயிரும். நாம இதை டிஸ்போஸ் பண்ணாதான் அவன் காணாம போனாங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்.
அன்பு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் யோசிக்காத, தைரியமா இரு. இப்போ பி ஸ்ட்ராங். என்ன சிவம், வண்டியில ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்றியா என்ன? உன் மொழிய ஒரு மாதிரி இருக்கு. டிக்கில ஒரு டெட் பாடி இருக்கு, அதான் பாக்கணுமா? வேணாம், போலாம். போலாமா? என்ன இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? நான் இப்ப எங்க டென்ஷனா இருக்கேன்? அதான் தெரியுதே, போலீஸ் பார்த்ததும் உன் முகல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்க சார் போறீங்க? அது கோயில்ல திருவிழா முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் சார். வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் அனுங்க. ஒரு நிமிஷம். ஏய், என்ன சிவம் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க? ஹலோ, நாங்க 2 பேரும் லாயர்ஸ். ஹலோ மேடம், அதுக்காக எங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மாத்த முடியாது. அரசி, அவங்க பேப்பர்ஸ் தான் கேக்குறாங்க, கொடுக்கணும். ஏய், வக்கீல் என்ன சொல்றோம், அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? இவங்க பண்றதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஹலோ, நீங்க முதல்ல காரை விட்டு இறங்கி டிக்கியை தரங்க, வண்டியை செக் பண்ணணும். மாட்டேன். ஏற்கனவே என்னால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். பாஸ்கர் சம்பந்தப்பட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது என்னோடயே போகட்டும். உன்னையோ நம்ம வீட்டு ஆளுங்களையோ பாதிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். சிவம், என் பிள்ளைங்களை மட்டும் நீ பாத்துக்கோ, அது போதும். அன்பு, என்ன சொல்ற நீ? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. நீ வேற நான் வேற கிடையாது. இத நம்ம ஒன்னா சேர்ந்து சரி பண்ணணும். அப்ப சொல்லு, அவன் பாடியை என்ன பண்ண போற? அந்த பாடியை எங்கேயும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியாது. வேற எங்க கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணாலும் பாடி போலீஸ் கிட்ட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சதுன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் மாட்டிப்போம். அதனால என்ன செய்ய போற? பாடிய இங்கதான் புதைச்சாகும். என்ன நீ இப்படி சொல்ற? இங்கேயே புதைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்மளால இருக்க முடியும் சொல்றியா? பாடியை இங்க புதைச்சிடலாம். ஒரு மாசம் கழிச்சு வீடு மாத்தி வேற எங்கேயாவது போயிடலாம். இல்ல, இங்க யாராச்சும் தோண்டி பார்த்து பாடி கிடைச்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அன்பு, சில விஷயங்கள்ல என்ன நீ நம்பிதான் ஆகும். நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும். இதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். பாரு, நம்ம திருவிழாவுக்கு போனோம், திரும்ப வந்தோம், அவ்வளவுதான். நடுவுல நடந்த விஷயத்த நீ மறந்துடு. இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அன்பு, புரியுதா? சிவம், அங்கதான் திருவிழால சுத்தி சுத்தி ரொமான்ஸ் பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன திரும்ப வீட்டு வாசல்ல உட்காந்து பேலன்ஸா? வாங்க போலாம். இல்ல ஒண்ணும் இல்ல அன்பு,
லக்கேஜ் எல்லாம் ஒன்னும் எடுத்துட்டு வர வேணாம்னு அவன் சொன்னான்ல. எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன எப்ப பிடிக்க ஆரம்பிச்சது? உன்னை முதல்ல பார்த்தனே அப்ப இருந்து. நான் உன்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டிருப்பேன், டார்ச்சர் கூட பண்ணிருக்கேன். உனக்கு என் மேல கோவமே வரலையா? நீ அப்படி நடந்துக்கும் போதுதான் உன் மேல இருந்த காதல் எனக்கு இன்னும் அதிகமாச்சு. காதல்னாலே அப்படித்தானே? சரி, இப்ப மாதிரியே என்ன எப்பவும் லவ் பண்ணுவியா? கண்டிப்பா. நிஜமா சொல்லு. உனக்கு பசங்களை ரொம்ப பிடிக்குமா இல்ல என்ன ரொம்ப பிடிக்குமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்லாத. உனக்கு இனியாவை தானே ரொம்ப பிடிக்கும். இனியாவை விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனியா கலை பாரதியை நேசிக்கிறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் ஆள் கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு இப்ப அந்த கவலை இல்லை. என்னோட மொத்த லவ்வும் உனக்கு தான். உன் முன்னாள் மனைவி அடுத்த ரூம்ல தான் இருக்கா. எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்மள பிரிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தெரியும். அதுக்காக அவ எவ்வளவு பெரிய டிராமா வேணாலும் போடுவா. அதுவும் எனக்கு தெரியும். எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. இல்ல, அரசி என்கிட்ட பேசும்போதெல்லாம் உனக்கு என் மேல இருக்கிற பொசசிவ்னஸ் அதிகமாகுது. அத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவாது அரசி அடிக்கடி இங்க வரணும். ஓ, சிவம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் சாஞ்சுக்கிட்டுமா? வா.
சிவம். அம்மா இனியா, இனியா, ரெஸ்ட் ரூம் போகணும். வா. அம்மா நீதான் அன்பு? ஆமா. உங்க புருஷன் தானே பாஸ்கர்? அவர் எக்ஸ் ஹஸ்பண்ட் சார். அது எனக்கும் தெரியும் சார். அவரை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். பாஸ்கர் எங்கம்மா? சார் என்ன சார் கேள்வி இது? அவன் தான் என் பையனை கத்தியால குத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட விசாரிக்க வரல. இவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்கம்மா, பாஸ்கர் எங்க? அவன் ஜெயில தான் இருக்கான். அவன் இப்ப ஜெயில இல்ல, தப்பிச்சிட்டான். என்ன சார் சொல்றீங்க? தப்பிச்சிட்டானா? ஆமா சார். நீங்க சொல்லுங்கம்மா, பாஸ்கர் வந்து உங்களை பார்த்தானா இல்ல உங்களுக்கு போன் ஏதாவது பண்ணானா? அவன் எதுக்கு சார் எனக்கு போன் பண்ண போறான்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஜெயில அவன் கூட இருந்த எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். அவங்க எல்லாருமே ஒரே பதில தான் சொல்றாங்க. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததே உங்களை கொலை பண்ணதானமே. நீங்க அவரை ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவர் தப்பா நினைச்சு உங்க மேல கோவமா இருக்காரு. அவன் உங்களை கொலை பண்றதுக்காக தான் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். நிச்சயமா அவன் உங்களை தேடி வந்திருப்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாங்க எல்லாரும் திருவிழாவுக்காக மதுரைக்கு போயிருந்தோம். நேத்தா எல்லாருமே இங்க வந்தோம். என்ன திருவிழாவுக்கா? ஆமா சார். என்ன சார் நீங்க? ஒரு குற்றவாளி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்கான், அவனை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் தெரியுமா? அவனை தேடுற விசாரணை தான் இது. லட்சுமி நீ கொஞ்சம் சும்மா இரு. மா நீங்க சொல்லுங்க, நீங்க பாஸ்கர திருவிழால பார்க்கல? இனியா எந்திரி, உள்ள போலாம். வா. உட்காரு. ஏன் அன்பு, காணாம போன பாஸ்கர் எங்க போயிருப்பான்? இங்க பாரு அரசி, வண்டிய புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பு. சும்மா சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? பாஸ்கரால இந்த குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு. அத பத்தி நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? எங்களுக்கு வர ஆபத்தை நாங்க பாத்துக்கிறோம், அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அது எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும் அன்பு? சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பாஸ்கரை கொண்டு வந்து சேர்த்து விட்டதே நீதான். சிவம் உன்னை பார்த்தான், நீ அழகா இருக்கேன்னு நினைச்சான், உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனா உனக்கு பின்னால இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு அவன் யோசிக்கவே இல்லையே. இப்ப என்ன வேணும் உனக்கு? காணாம போன பாஸ்கர் என்ன ஏதாச்சும் பண்ணா நான் பாத்துக்கிறேன். ஓ, காணாம போன பாஸ்கர் உன்னை ஏதாவது பண்ணா அத பத்தி நான் யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே. அவன் ஒன்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஒன்னதானே குத்திருக்கணும். ஆனா அவன் சிவத்தை தானே கத்தியால குத்திருக்கான். சிவத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகுறது? அவனை நம்பி 2 குழந்தைங்க இருக்கு. அவனை எதுவும் பண்ணாம குழந்தைங்களை ஏதாவது பண்ணா அப்புறம் நான் என்ன பண்றது? பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிரிங்க தான். பாஸ்கருக்கு நாங்கெல்லாம் எதிரிங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ அவனுக்கு எதிரி கிடையாது, நீ அவனோட வக்கீல்.
சிவமோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற. நீ எதுக்காக அவனுக்கு ஆஜரான? அவனை பயன்படுத்தி எங்களை பழிவாங்க நினைச்சவ நீ. இங்க பாரு, இப்ப உட்காந்து இந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? நான் நிறைய மாறிட்டேன். அத சொன்னாலும் இப்ப நீ நம்ப போறதில்ல, விட்டுரு. என் பொண்ணு நம்புறால, சிவம் நம்புறா, அது போதும் எனக்கு. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? பாஸ்கரை உடனே பிடிச்சு உள்ள போடணும். இல்லனா ஒன்ன தண்டிக்கிறேன்னு நினைச்சு சிவமையும் இனியாவையும் ஏதாவது பண்ணிட்டானா? நீ கொஞ்சம் அவங்கள கவனமா ஃபாலோ பண்ணு, ஓகே? சரிக்கா, நான் பண்றேன். முடிஞ்சா அந்த சின்ன பசங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து பாரு. ஏதாவது ஒரு சின்ன லூப் கிடைச்சாலும் சரி, எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. நிச்சயமாக்கா. ஏய், வீட்ல ஏதாவது அப்நார்மலா தெரிஞ்சாலும் உடனே அவங்க என்ன பண்றாங்க, எங்க வராங்க ஃபாலோ பண்ணிட்டே இரு. இப்படி என்ன விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்ன நடந்திருக்கோன்னு நீங்க யோசிக்கிறீங்க? எவ்வளவு தூரம் யோசிக்கிற? அப்புறம் எதுக்காக அன்னைக்கு அரசியையும் நம்ம கூட கார்ல கூட்டிட்டு வந்த? அவ அன்னைக்கு நம்ம கூட கார்ல வரலனா இப்ப அவளோட சந்தேகம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கும். பாஸ்கர் மட்டும் திருவிழால வச்சு அரசிய பாத்திருந்தானா நமக்கு ஏதாவது நடக்குமோன்னு ஆர்வத்தோட இருந்திருப்பான். அப்படி ஒண்ணும் நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் அவன் நம்ம கூட வந்ததே. இப்பவும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவ முயற்சி பண்றான். அக்கா, என்ன நடந்திருக்கோன்னு நீங்க யோசிக்கிறீங்க? எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அன்பு சிவமும் பெருசா மாட்டுவாங்கன்னு மட்டும் தெரியுது. அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பார், நீ இங்கே இருக்கிறாள், உன்னாலதான் கரெக்டா நோட் பண்ணி சொல்ல முடியும், ஓகே? சரிக்கா, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். தப்பிச்சு போன பாஸ்கர் போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டா கதை ஈஸியா முடிஞ்சிரும். இல்லனா வேற லெவல்ல ஏதோ நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அக்கா, ஒருவேளை நீ தேவையில்லாம அதையோ பெருசு பெருசா கற்பனை பண்ணாத. அவங்கள ஃபாலோ பண்ணி என்னன்றத மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அது போதும். சரிக்கா, நான் பண்றேன். நான் வரேன். அவ வெளியில போறதை விட நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதா நமக்கு நல்லது. இங்க பாரினியா, ஒரே ஒரு விஷயம்தான். நான் சொல்லி கொடுத்தத திரும்ப திரும்ப யாரு கேட்டாலும் அதையே தான் சொல்லணும். இங்க பாரு, நம்ம எல்லாரும் திருவிழாவுக்கு போனோம், சந்தோஷமா திருவிழா கொண்டாடணும், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தது போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா?